அப்பாச்சி 160 காலி பண்ற மாரி பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பல்சர் என் 160 எஸ்எஸ் புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பிரைசிங் குடுத்திருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட கலர்ஸ தான் சொல்லணும். ஏன்னா பார்க்கறதுக்கே அட்டென்ஷன பயங்கரமா கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த ரெட் வித் பிளாக் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராவே இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒயிட், ப்ளூ அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து முக்கியமான அப்டேட்டே இதோட ஹார்ட்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்தத விட இப்போ வந்து ஏர் கூல்ல இருந்து ஆயில் கூல் தான் வந்து மாத்திருக்காங்க. 2 வால்வ்ல இருந்து 4 வால்வா வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவர் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 18.5 ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. டார்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு 14.5 என்எம் டார்க் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருந்ததோட ஒரு 2.5 பிஎஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து முக்கியமான அப்டேட்டே பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்ப்ளே வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஆட்டோவா வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு கிடைக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஃப் ரோட்ல உங்களால வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இதுல மெயினே வந்து எல்லாரும் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்த விஷயம், மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் பண்ணிக்க முடியும். நீங்க ஒவ்வொரு தடவையும் வந்து உங்க ஃபோன் எடுத்து நீங்க வந்து Google மேப்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஈஸியா அதிலேயே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல மெக்கானிக்கல் த்ராட்டில் பாடி இருந்த விஷயத்த இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் த்ராட்டில் பாடி வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. உங்களோட மோட்ஸ்க்கு ஏத்த மாரி நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்க் பொறுத்தவரைக்கும் யூஎஸ்டில வந்து குடுத்திருக்காங்க. 33 எம்எம் இருந்தத இப்ப 37 எம்எம் குடுத்திருக்காங்க. கண்டிப்பா ரைட் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்ட் கிடைக்கும். அடுத்து இதுல கிரால் ஃபங்ஷனுமே வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. அடிக்கடி நீங்க வந்து கிளட்ச புடிச்சு கியர் மாத்தணும் அப்படின்றது இல்லாம ஸ்லோ ஸ்பீட்லயுமே உங்களால ஈஸியா ஓட்ட முடியும். பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா N160S அப்படின்ற அந்த லோவர் வேரியன்ட் பொறுத்தவரைக்கும் ₹1,33,000 வந்து உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இதே நீங்க டாப் வேரியன்ட் N160SS அப்படின்ற வேரியன்ட் போறீங்க அப்படின்னா ₹1,43,000 வந்து எக்ஸ் ஷோரூம் கிடைக்கும்.